வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிற மகாநதியோட அடுத்த எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். குமரன் எப்படியோ பசுபதியை துரத்திட்டு வந்த ஆட்களோட கண்ணில் மண்ணை தூவி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. அதே நேரத்துல நிவினுமே பசுபதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. பசுபதியும் ராகினியும் பேசிட்டு இருக்கிறத நிவின் கேட்கிறாரு. குமரனை எப்படியாவது காலி பண்ண சொல்லி அவங்க ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கிறத கேட்கிறாரு நிவின். வெண்ணிலாவும் ஏதோ சாட்சி சொல்ற வர மாதிரிலாம் நியூஸ் வருது, இனிமே நமக்கு அவ தேவை கிடையாது, அவளையுமே காலி பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு பசுபதி. இதை கேட்டுட்டு இருந்த நிவின் திடீர்னு தடுமாறி கீழே விழுறாரு. என்ன சத்தம் அப்படின்னு கேட்டு எல்லாருமே ஓடி வந்து பாக்குறாங்க. அதுக்குள்ளேயே நிவின் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. பசுபதியோட ஆள் ஒருத்தன் போய் பார்த்துட்டு ஒரு பூனை தானே வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. நிவின் குமரனுக்கு கால் பண்றாரு. அண்ணே, நீங்க சேஃப்டியா தானே இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. பசுபதியோட ஆட்கள்லாம் உங்களை கொலை வெறியில துரத்திட்டு இருக்கிறாங்கண்ணே அப்படின்னு சொல்றாரு நிவின். நீங்க என்னை தேடி வந்தானுங்க, நான் சேஃப்டியா தான் இருக்கிறேன், இப்ப நான் தப்பிச்சிட்டேன் அவங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்றாரு குமரன். இதுக்கிடையில காவேரியுமே குமரனுக்கு கால் பண்ணி, நீங்க எங்க இருக்கிறீங்க மாமா, வெண்ணிலோட மாமாவா இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவர் சென்னையில தான் இருக்கிறாருப்பா, நான் கண்டிப்பா கோர்ட்டுக்கு வரும்போது அவர் கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு குமரன். சுபதி இருக்கிற இடத்தையும் நிவின் கண்டுபிடிச்சிட்டானா, இப்பதான் கால் பண்ணி என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்றாரு. இதை கேள்விப்பட்ட காவேரியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிவினுக்கு கால் பண்றாங்க. நீ கவலைப்படாத காவேரி, பசுபதி இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு நிவின். எதை பத்தியுமே யோசிக்காத, நீ நிம்மதியா போய் தூங்கு அப்படின்னு சொல்றாரு. பசுபதியோட ஆட்கள்னால வெண்ணிலாவுக்கு ஆபத்து, நான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நிவின். காவேரி யோசிக்கிறாங்க, ஒருவேளை நிவின் வர்றதுக்கு முன்னாடி வெண்ணிலாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுக்கிடையில பசுபதியோட ஆள் ஒருத்தன் வெண்ணிலா இருக்கிற ரூமுக்கே தேடி வந்துடுறான். வெண்ணிலா மயக்கத்துல இருக்கிறாங்க. அவங்கள பில்லுவை வச்சு அழுத்தி கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். டைம்ல கரெக்டா காவேரி அங்க வந்துடுறாங்க. அவனை அடிச்சு துரத்திடுறாங்க. நிவினுமே கரெக்டா இப்போ அங்க வந்துடுறாரு. பசுபதியோட ஆள் இப்போ நிவின் கையிலயுமே சிக்காம தப்பிச்சு ஓடிடுறாரு. என்ன சார் நீங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு நிவின். நாளைக்கு காலையில வெண்ணிலாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் நான் வெண்ணிலா கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு முடிவா சொல்லிடுறாங்க காவேரி. நீ கன்சீவா இருக்க காவேரி, நீ வேணா போய் அந்த பெஞ்சில தூங்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நிவின். இந்த குழந்தை உருவான நாள்ல இருந்து இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்குது, அதனால என் குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க காவேரி. நீ ரொம்ப டயர்டா இருக்கிற காவேரி, போய் தூங்கு அப்படின்னு நிவினுமே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாரு. காவேரி சொல்றாங்க, நான் டயர்டா தான் இருக்கிறேன், வெண்ணிலாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் நினைச்சாலே எனக்கு தூக்கி வாரி போட்டுரும், அதுக்கு நான் தூங்காம இருக்கிறதே பெட்ரு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில இப்போ நிவின் வீட்டுக்கு வராததுனால யமுனா நிவினுக்கு கால் பண்றாங்க. நிவின் போன் அட்டன் பண்ணவே மாட்டேன்றாரு, சுவிட்ச் ஆஃப்மே பண்ணிடுறாரு. யமுனா தானே கால் பண்றா, நீங்க அட்டன் பண்ணி பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க காவேரி. யமுனா உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாளா அப்படின்னு கேக்குறாங்க. அவ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா, அவ பேசுறதெல்லாம் கேட்டேன்னா உனக்கும் விஜய்க்கும் நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும்னு கூட நான் யோசிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. காவேரி நிவின்ட்ட சொல்றாங்க, விஜய் ஃபர்ஸ்ட் வெளியில வரட்டும், அதுக்கப்புறம் நான் யமுனாட்ட பேசி அவளை எப்படி சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் காலையில வரைக்கும் இப்போ காவேரி அங்க வெண்ணிலா ரூம்லயே நின்னுட்டு இருக்கிறாங்க. நிவின் சொல்றாரு, மணி 6 ஆயிடுச்சு காவேரி, இனிமே எந்த பிரச்சனையும் வராது, நீ வீட்டுல போய் தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாரு. வெண்ணிலாவை கோர்ட்டு கூட்டிட்டு போற வரைக்கும் நான் இந்த இடத்த விட நகரவே மாட்டேன் அப்படின்னு முடிவா சொல்லிடுறாங்க காவேரி. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நிவின், நைட் ஃபுல்லா நீங்க சரியாவே தூங்கல அப்படின்னு சொல்றாங்க காவேரி. என்ன பத்திலாம் நீ யோசிக்காத, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு நிவின். காவேரி இப்போ நிவின்ட்ட சொல்றாங்க, குமரன் மாமானால வெண்ணிலா மாமாவை கூப்பிட்டு வர முடியுமான்னு ஷோரா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு பசுபதி இருக்கிற இடம் தெரியும்ல, எப்படியாவது பசுபதியை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பா பசுபதியை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு நிவின். நான் உனக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு ரொம்ப அக்கறையா பேசுறாரு நிவின். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.